ஒருவர் தினமும் கோவிலுக்கு உபன்யாசம் கேட்பதற்காகச் சென்று வந்து கொண்டிருந்தார். அதனால் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட்டானது. அப்படி ஒரு இரவு அவர் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்த போது வெறுப்பாகிப் போன அவரது மனைவி, அப்படி என்னதான் உபன்யாசத்திலே கொட்டிக் கிடக்கு? ஒரு நாளைப் போல இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு திரும்பி வர்றீங்களே? தினமும் அங்க போயிட்டு வாரீங்களே, உங்களுக்கு என்ன புரிந்தது சொல்லுங்க என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனா போய் கேட்டு வருவது நன்றாகவே இருக்கு என்றார். கோபமடைந்த மனைவி, முதல்ல வீட்டில இருக்கிற சல்லடையில் கொஞ்சம் தண்ணீர் வீட்டுக் கொண்டு வாங்க என்றார். அவரும் சல்லடையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீடு முழுதும் சிந்தியபடியே வந்தார். மனைவியிடம் வந்தபோது தண்ணீர் இல்லாமல் வெறும் சல்லடை மட்டுமே இருந்தது. உடனே மனைவி, தினமும் லேட்டா வரீங்க, கேட்டா உபன்யாசத்துக்கு போனேங்கறீங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஒன்னும் தெரியலேன்னு சொல்லறீங்க. நீங்க உபன்யாசம் கேட்க போற லட்சணம் இதோ இந்த சல்லடையில் ஊத்தின தண்ணி மாதிரித்தான். எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது என்று கொட்டித் தீர்த்தாள். அதுக்கு அந்த மனிதர் சொன்ன பதில்தான் கதையின் நீதியாக அமையப் போகிறது. நீ சொல்லறது சரிதான். சல்லடையில் தண்ணி வேணா நிரப்ப முடியாம போகலாம். ஆனா அழுக்காயிருந்த சல்லடை இப்போ பாரு, நல்லா சுத்தமாயிடுச்சு. அதுபோல உபன்யாசத்தில சொல்ற விஷயம் வேணா எனக்கு புரியாமலிருக்கலாம். ஆனா என்னோட மனசுல இருக்கிற அழுக்கு எல்லாம் படிப்படியாக அது அகற்றுவதை என்னால் நன்கு உணர முடிகிறதுன்னு சொன்னார். புரிதலை விட தெளிதலே எப்பவும் முக்கியம்.